விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேட்பாளர் ஆகிட்டோம். என்னுடைய கடமை வந்து கும்பிடுறது ஒன்று தான் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். யாரும் ஃபோன் பண்ணால் கூட என்னால் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் மன்னிக்கணும். எதுக்கு சொல்லுதுன்னா, நம்ம வேட்பாளருக்கு ஃபோன் பண்ணோம் அவர் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் போனேன் அது வேட்பாளர் ஃபோன் எடுத்து பேசினா பொதுமக்கள் எடுக்கலாம். என்ன வேட்பாளர் ஃபோன் எடுத்து பேசினாங்க இது யதார்த்தமாக நான் சொல்கிறேன். யாரும் தப்பாக நினைக்காதங்க. ஏன்னா நம்ம எழுப்பலாத நாங்கள் எப்படினாலும் பேசுவோம். ஏன்னா தேர்தல்ங்கிறது வந்து ஒரு யுக்தி. அதில் வந்து குறை குற்றங்கள் வந்து பல்வேறு வகையில் வரும். அதனால் நம்ம வந்து எல்லாருக்கும் நல்ல வழியாக நடக்க முடியாது. இருந்தாலும் நம்ம மனச்சாட்சிக்கு பயந்து நம்ம அந்த இடத்துல ஃபோன் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் யாரும் வந்து தப்பாக நினைக்காதுங்க. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பலமான கூட்டணியாக இருக்கும். இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற அத்தனை அராஜக போக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருக்கோம். நீங்கள் அதில் வழிகாட்டியாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் இன்ஜினாக இருந்து இந்த கேரேஜுகளை எடுத்து செல்லணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுக்கு மேலே அரசியலில் இருந்திருக்கிறேன். திராவிட இயக்கங்களில் திமுகவில் இருந்து நாங்கள் பல்வேறு கஷ்டங்களை அணிவித்து அதிமுகவுக்கு வந்த பிறகு 2 முறை கவுன்சிலராக இருக்கிறேன். பஞ்சாயத்தில் இருந்து தோன்றிருக்கிறேன். 2 முறை கவுன்சிலராக இருக்கிறேன். ஒரு முறை அம்மா வந்து என்னை சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னாங்க. எங்களுடைய கால சூழ்நிலை இயக்கத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளாக பிறந்த 3 மாத குழந்தை இறந்த மாதிரி நான் மக்கள் பணி செய்ய முடியவில்லை. அதுதான் என்னுடைய ஆசை. என்ன கேட்டீங்கன்னா, நான் மக்களோட கடந்த பல்வேறு காலங்களில் மக்களோட தொடர்புகளை நாங்கள் எங்கள் குடும்பம் எங்கள் உறவு எல்லாருமே நம்ம அரசியலில் அதில் வளர்ந்துருக்குறோம். பணம் காசு சம்பாதிக்கணும், தொழில் பார்த்து சம்பாதிச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. எனக்கு திருப்பி ஒரு ஆசை வந்து இழந்துட்டோம். என்னத்துக்காக இழந்தோம் அப்படிங்கிறது குற்றங்காணின் குற்றம் இல்லை. அதனால் என்ன வகையில் இழந்தோங்கிறதெல்லாம் நம்ம வந்து நான் வருத்தப்படுறதுக்கு தயாராக இல்லை. இருக்கிற விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கும் எந்த இடத்துலனாலும் சரி நம்ம உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாருக்கும் நல்லவனாகவும் இருக்க முடியாது. ஒருத்தருக்கு கருத்து ஒருத்தருக்கு ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் என்னுடைய மனச்சாட்சிக்கு ஏற்றாப்புல நான் வாழணுங்கிறது என்னுடைய ஆவல். அதனால் நான் வந்து எல்லா சமூகத்திலையும் எல்லாருக்கூடையும் நல்லா இருப்பேன். எனக்கு ஒரு கிடைச்சிருக்கிற பேர் இதே எனக்கு ஒரு பாக்கியமான அந்த நாட்டில் கருந்தேன். எல்லா இடத்துலையும் போன வேட்பாளர் எல்லாரும் சொல்கிறாங்க ஜெயிச்சிருவீங்க, உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது உண்மையிலே என் மனசு வந்து பூரிப்படையுது. ஏன்னா நான் என்னுடைய தாய் தாப்பங்களுக்கு நான் செஞ்சக்கூடிய பெருமையாகவும் நான் இருக்கிற இந்த கூட்டணிக்கும் என்னுடைய கட்சிக்கும் நான் அதை நன்றிக்கிறனாக செலுத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி அந்தந்த இடத்துல நம்ம இன்னைக்கு ஜனநாயக கூட்டணி அதிமுக இருக்குது, அமமுக இருக்குது. இதை நீங்கள் கட்சி வேறுபாடாக எதையுமே நினைக்கக்கூடாது. உங்களுடைய பணி கூட்டு கமிட்டியை ஒருங்கிணைச்சு நீங்கள் நான் பெரியவன் நீங்கள் பெரியவன் இழுத்து கொண்டு வரல. எனக்கு அது ஒரு பயமாக உண்மையிலே இருக்குன்னு அப்படின்னு நினைக்காதுங்க. எதுக்கு சொல்லுதுன்னா, வேலைகளை வந்து நம்ம ஓட்டாக்கணும். ஓட்டாக்குனா தான் நம்ம வெற்றி பெற முடியும். வாய்ப்புகள் தெரியுது, ஆனால் அந்த வாய்ப்பு வந்து உருவாகியிருக்கு. அறுவடை பண்ணணும் இல்லையா? அதனால் அறுவடை பண்ணுவதற்கு நீங்கள் எனக்கு வழிகாட்டியாக இருந்து என்னை வழிநடத்தி செல்லணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நிறையா நாங்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட பிரச்சாரத்துக்கு கிளம்பிடுவோம். அந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தகவல் கூட சொல்லாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து பொருள்படுத்தக்கூடாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளை வைக்கிறோம். ஏன்னா ஒரு ஊருக்கு போகிறோம், பிரச்சாரத்துக்கு நாங்கள் கிளம்புன உடனே அங்கே ஒரு தகவலை சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. என்ன ஏன்ட்ட சொல்லலையே என்ன சொல்லலையே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம பல்வேறு காலகட்டத்தில் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் எல்லா வகைகளையும் வெற்றி ஒன்று தான். நம்முடைய வெற்றியை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சமர்ப்பிக்கணும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி முதல் வெற்றியை அங்கே ஓட்டப்படாத கொடுக்கணும். என்ன முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுக்கணுமோ அதில் வந்து எந்தவித மாற்று கருத்து கிடையாது. நான் 10 மணிக்கு மேலே நமக்கு உறக்கம்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை விட நான் எவ்வளோ நேரம்னாலும் முடிச்சிருப்பேன். என்ன ஒன்றுமே செய்யாது. ஏற்கனவே நாங்களும் தூங்கி 1 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வண்டியில் போகும்போது தூங்கிட்டு வரனால ஒன்றும் இல்லை. 10 மணிக்கு மேலே நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கள், எங்கே வரனாலும் கூப்பிடுங்க. நாங்கள் விடினாலும் நான் வந்து சந்திக்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது மெயின் ஒன்று ஃபோன் பண்ண எடுக்கலைங்கிறது யாரும் நினைக்கக்கூடாது. ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து நம்ம வந்து ஊருக்குள்ளே ஒரு பிரச்சாரம் வந்து நாங்கள் கும்பிடுறதுக்கு எங்களை ஆரம்பிக்க சொல்லிட்டாங்கன்னா எனக்கு யார்கிட்டையும் தகவல் சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறவர் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதை ஒரு குற்றமாக நம்ம பார்க்கக்கூடாது. அதுதான் குற்றம் பார்க்கணும், சுற்றம் இல்லை. நம்ம வந்து நம்ம தானே அப்படிங்கிறது எல்லாரும் அந்த வேட்பாளர் வந்து நம்ம தான்.
நம்மகிட்ட சொல்லலாம் என்ன நம்ம தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் உதறி விட்டாது, நாமுங்கிறது உதறி விட்டோம். அதனால நீங்கள் எல்லாரும் அதையும் எதையும் பார்க்காம மன்னித்தரில் எல்லா இதுலையும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த ஒற்றுமை ஒன்று தான் நமக்கு உயர்வு தரும், வெற்றியை தரும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அதே நேரத்தில் வெற்றி பெற்றும் போது நிச்சயமாக இந்த தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடவுள் சிறுக்களை வந்து நாங்களாம் வந்து ஏழை குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. நம்மளை கடவுள் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு இருக்கிறார். என்னை பொறுத்த மட்டும் வாழ்க்கையில் வந்து உச்சத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நம்ம இருந்த நிலைமையெல்லாம் நான் இங்கே உண்டு. என் அப்பா வியாபாரம் பண்ணுறாங்க, என்னுடைய கடவுளே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. நான் 25 வயசில் என்னுடைய கல்யாணம் ரெடி பண்ணும்போது தான் நான் இறைவனை தேடி போகிறேன். ஆனால் இறைவனை கும்பிட்டா பிறகு எனக்கு எல்லா வகையிலையும் இறைவனை வந்து நான் வந்து சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து முக்கியம் எப்பவும் திருநீர் பட்டே இல்லாமல் போனேன். நான் வந்து அது இல்லாமல் எப்பவும் போனதே இல்லையா. இந்த 25 ஆண்டுக்கு பிறகு நான் இந்த வரைக்கும் அதை இல்லாமல் எங்கே அதுக்காக வந்து நாம் அதில் வேறு கடவுள் மறுப்பு இயக்கத்தில் இல்லை, கடவுளுடைய தீவிரமாக சண்டை போடுறதுக்கு இல்லை, எல்லா மதத்தையும் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் தான் நான் வாழ்ந்துருக்கேன். ஏன்னா நாம் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ ஸ்கூலில் படித்தோம். அதனால் எல்லா வகையிலையும் எல்லா நண்பர்களுடையும் எல்லா மதத்தரோடையும் எல்லா சமூகத்தோடையும் நான் இருந்திருக்கிறேன். அதனால் எல்லாரையும் நான் அனுசரித்து போகக்கூடிய தன்மை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறேன். அதனால் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை மாதிரி நம்ம இந்தியா மாதிரி நான் வாழ்ந்திருக்கேன். என்றும் அப்படி தான் வாழ்வேன். அதில் எந்த ஒற்றுமையாருக்கும் நான் எந்த பங்கும் இருக்க மாட்டேன். நம்முடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய ஆலோசனையை கேட்டேன். நாங்கள் ஏற்கனவே சொன்ன 3 மாதம் குழந்தை மாதிரி கேட்டோம். கிட்டத்தட்ட 2881 கேள்விகளை நான் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். 2020 பார்க்கலாம். என்னுடைய தொகுதியில் வந்து என்னுடைய நண்பர்கள் நிறைய வருவாங்க. என்னப்பா எம்எல்ஏ ஆட்களில் ஒரு பள்ளிக்கூட டியூஷன் சென்டர் மாதிரி வச்சுருக்கேன்னு கேட்பாங்க. நிறைய எம்எல்ஏகள் வந்து சொல்லுவாங்க, பாம்புக்கும் யாராவது பயங்கள் வச்சு எழுதிக்கிட்டே இருக்கியா என்னப்பா அப்படிம்பாங்க. இல்லையா, எழுத வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, கேட்க வேண்டிய குறைகள் நிறைய இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவேன். 2881 கேள்விகளை அங்கே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது அப்படி பதிவு பண்ணது தான் ஓட்டப்பாட்டு வந்த நீதிமன்றம், தீயணைப்பு துறை, இப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவுளி பூங்கா. ஏன்னா யாரோ ஒருத்தர் மூலியமாக வந்து அதுக்காக நம்ம உரிமை கொண்டாடி நான் தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது. நம்மளால் இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க பேர் கொண்டாடி உரிமை கொண்டாடுறாங்க. நானும் அதில் பதிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய பங்களிப்பு இருப்பு அப்படிங்கிறது நான் தெரியப்படுத்த ஆசைப்படுறேன். ஜவுளி பூங்கா கொண்டு வந்திருக்கிறோம், தீயணைப்பு துறை வந்திருக்கு, நீதிமன்றம் வந்திருக்கு, போக்குவரத்து மணி கேட்டிருக்கோம், அது வந்து நமக்கு வரல. அப்புறமா நம்மளுடைய கல்லூரி கேட்டோம், கல்லூரி வந்திருக்கு. அடுத்தாப்புல வந்து இன்றைக்கி நடக்கிற அந்த மேம்பாலம் வந்து புதுக்கோட்டையில் இருக்கிற பாலம் எழுதி கொடுத்துருந்தேன், குறுக்குச்சாலை பாலம் எழுதி கொடுத்துருக்கேன், வடநாட்டில் பாலங்கள் எழுதி கொடுத்துருந்தோம், இப்போ ரெடி ஆகிட்டு. அதே மாதிரி எப்போதும் நான் மேம்பாலம் எழுதி கொடுத்தேன். இப்படி நிறைய பாலங்கள் வந்து மேம்பாலங்கள் வந்து சாலை பணிகள் வந்து கட்டுறோம். அதே மாதிரி நம்ம ராமசாமிபுரம் போகிற அந்த பாலங்கள் எழுதி எங்கள் பெரியதில் வந்துச்சு. இப்படி நிறையா திட்டங்களை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த பதிவு பண்ணதில் நிறைய வந்துட்டு. அதனால் வந்த திட்டங்களை வந்து நம்ம உரிமை கொண்டாடி சண்டை போடுறதுக்கு சொல்லலை. என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்திருக்கு. வராத குறைகளே வந்திருக்கோம். அடுத்தாப்புல நம்முடைய ஓட்டப்பிடாரம் பகுதியை வந்து ஒரு வறட்சியான பகுதி. இந்த வறட்சியான பகுதி வந்து கிட்டத்தட்ட இங்கே இப்போ தலைமைச் செயலாளர் வந்து ஓய்வு பெற்ற நம்மளுடைய சிவதாஸ் மேனான்னு சொல்லி இங்கே சப் கலெக்டராக இருந்தார் கோவில்பட்டியில். அந்த சப் கலெக்டராக இருக்கும்போதே அவர்கிட்ட நாங்கள் இங்கே இருக்கும்போதே நிறைய மனுக்களை கொடுத்துருக்கோம். அந்த ஓட்டப்பிடாரத்துக்கு வந்து குடிநீர் பிரச்சனை, கால்வாய் பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னு. இந்த கோடைமேல் அழகியன் ஓடையில் வந்து இந்த தாமிரபரணி வெள்ளம் சிற்றாறு உப்பாறு மூலமா நம்ம ஓட்டப்பிடாரம் பகுதிக்கு வந்து கிழங்காமல் போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 54 குளத்துக்கு வேம்புலோடைய வரைக்கும் அந்த கடல் நீர் இருக்கிற பகுதி வரைக்கும் 54 குளம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த திட்டத்தை நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல பூவானி பகுதியிலேருந்து கோரம்புழை வரைக்கும் கொண்டு போனோம். 2 பிரிவாக இந்த தாமிரபரணி வெள்ள நீர் கால்வாய் வந்து அமைத்தரன்னு சட்டமன்றத்தில் நம்ம குரல் கொடுத்துருக்குறோம். அதனால் அந்த கோரிக்கையை நான் மீண்டும் உழைப்பேன். அதே மாதிரி நீங்களும் இப்போ ஏதாட்டும் கோரிக்கைகள் பொதுமக்களை சந்திக்கும் போது என்ன கோரிக்கைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதை நம்ம தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அதை அந்த பணிகளை செய்வதற்கு நான் உங்களில் ஒருவனாக இருந்து உறுதுணையாக இருந்து உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன். அதில் எந்த மாற்றுத்தருத்தம் கிடையாது. பதவி வந்தோடனே மாறி போயிடும் அப்படிங்கிறது நம்ம நான் எப்பவும் போல எப்பவும் போல எளிமையாக இருப்பேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் சிம்பிளாக எப்பவும் வண்டியில் போகிறதுக்கு பயப்பட மாட்டேன். நம்மளோட மடியில் கனமில்ல, வழியில் பயம் கிடையாது. யாருக்கையும் நம்ம ஒரு அடி கொடுத்தாலும் கூட வாங்கிட்டு போகணுங்கிற மனநிலையில் தான் நம்ம வாழ ஆரம்பிச்சோம். அதனால் யாரும் பேசினாங்களே, ஏன்னா விமர்சனங்களை தவிர்க்க முடியாது, யாரும் நம்மளுடைய சண்டை போடுறதை தவிர்க்க முடியாது. இதெல்லாம் வாழ்வியல்.
அதனால இந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால அவங்களுடைய கருத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுங்கிறதுனால நம்ம ஆளை சேர்த்துக்கிட்டு எம்எல்ஏ ஆகிட்டோம் அப்படிங்கிறது வெற்றி பண்ணாலும் நம்ம எப்போ முடியாது. சிம்பிளாக 2 பேரோட போகிறது வர்றது. இதனால என்னுடைய இயற்கை குணம் சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினைச்சுக்காதாங்க. என்னுடைய இதை நான் அறிமுகத்தில் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சொல்லுவேன். அதனால் எப்பவும் கூட எளிமையாக இருப்பேன். எப்பவும் என்னை அணுகலாம். அந்த வகையில் நீங்கள் வந்து வெற்றி பெற வைக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது, என்னுடைய கையில் இல்லை. அதனால் நீங்கள் உறுதுணையாக இருந்து முழுமையாக பூத்து கமிட்டிகளை எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற காலங்கள் ரொம்ப குறுகிய காலங்கள். எல்லாரையும் நீங்கள் ஒருங்கிணைக்கணும். இருக்கிற கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைத்து நீங்கள் இழுத்து எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசாக கொண்டு வந்துகிட்டு இருக்காரோ அதே மாதிரி நீங்கள் நம்முடைய தொகுதியை ஒரு வளமான தொகுதியாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இன்ஜினியாக இருந்து என்னை காப்பாற்றுவதற்கு உங்களை நேரத்தில் வேண்டுகோள் வைத்து भारत माता की